பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதாக சமூக வலைதளத்தில் போலி விளம்பரம் செய்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் அடையலாம் என சமூக வலைதளத்தில் வெளியான விளம்பரத்தை நம்பி சாய்நாத் என்பவர் ஒரு நிறுவனத்தில் பல தவணைகளாக 18 லட்சம் ரூபாயை முதலீடு செய்ததாக தெரிகிறது. சில வாரங்களுக்கு முன் சாய்நாத் தான் முதலீடு செய்த 18 லட்சம் ரூபாயை திரும்ப எடுப்பதற்கான இணையதள பக்கத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த நிறுவனத்தின் இணையதள பக்கம் தானாக முடங்கியது. தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றபோதும் முடியாமல் போனது. தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சாய்நாத் சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி போலி பங்குச்சந்தை முதலீட்டு நிறுவனத்தை நடத்தி வந்தவர் சென்னையில் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து திண்டுக்கல்லுக்கு அழைத்துச் சென்றனர். திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார்.